பிரைதலோடு இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:1. ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா என்று சொல்லக்கூடியதான ராஜாவுடைய வீட்டில் வந்து அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து பேசுகிறார். எசேக்கியா ராஜா அவர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரண தடுவால் இருக்கிறார். அந்த வியாதி மாறுவதற்காக எவ்வளவோ முயற்சி பண்ணும், எவ்வளவோ விதமான காரியங்களை பார்த்தும் ஒன்று சரியாகாதபடினாலே ஏசாயா வந்து சொல்கிறார், நீர் உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. எசேக்கியா ராஜாவுடைய சரீரத்தில் பிளவை என்று சொல்லக்கூடியதான ஒரு நோய், அது முதுகில் இல்லைன்னா கழுத்தின் பின்பகுதியில் அந்த வியாதி வரும். தோலுக்குள்ளாடி இந்த பாக்டீரியா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டியாக உருவாக்கப்படும். அப்புறம் இந்த பிளவை என்று சொன்னால் கட்டி ஒரு கட்டி அவருடைய சரீரத்தில் காணப்படுகிறது, ஒரு புண். அதனால் அவர் சரியாக தூங்க முடியாது, அதிகமான எரிச்சல் இருக்கும், வேதனை இருக்கும், தாங்கொன்னா துயரத்தோடு இந்த எசேக்கியா ராஜா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று. பாருங்கள், சிலர் மருத்துவமனையில் சில மருத்துவர்கள் சில நோயாளிகள் பார்த்து சொல்லுவார்கள், எங்களால் இனி ஒன்றுமே ஆகாது, எங்களுடைய ஞானத்தை எங்களுடைய மருத்துவத்தை எல்லாவற்றையுமே செய்து விட்டோம், இனி ஆண்டவர் விட்ட வழி அப்படின்னு சொல்லுவார்கள். சில நேரங்களில் சில வியாதியுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த நபரை பார்த்து சொல்லுவார்கள், இவர் அந்த வியாதிஸ்தரோட கூட இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார்கள், இவர் குறிக்கப்பட்ட சில நாட்கள் தான் உயிர் வாழ்வார், ஆக வேண்டியதை பாருங்க, எல்லாரும் சொல்லி அனுப்புங்க, தொடர்ந்து உள்ள காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை சிலர் சொல்லுவார்கள். சில மருத்துவர்கள் அந்த வியாதியுடைய சூழ்நிலையை அறிந்து அந்த வியாதிஸ்தர் மேலே அன்பு கூர்ந்து ஆக வேண்டிய காரியத்தை இனி பாருங்க அப்படின்னு சொல்லி விடுவார்கள். அதே போல தான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ செத்து போவ அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்டது எசேக்கியா ராஜா சுவர் புறமாய் திரும்பி அவர் மனங்கசந்து அழுது ஜெபம் பண்ணார். ஏசாயால வாசிக்கும் போது, நம்மட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் கூவினேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியா ராஜா மிகவும் அழுதார். அந்த அழுகை ஆண்டுடைய சமூகத்தில் போய் எட்டுனது. அவர் எப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து என்பதை நினைத்தரலும், இந்த வியாதியில் நான் மரித்து போக வேண்டுமா, இந்த வியாதி நான் மரித்து போகக்கூடிய அளவுக்கு இது காணப்படுகிறதா, என்னை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணார். இந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் தான் ஜெபித்திருப்பார்கள். ஆனால் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எப்படி ஜெபம் பண்ணார்? எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இருந்த மேன்மையான காரியம் என்ன? அவர் ராஜா ஆன உடனே நிகுஸ்தா என்று சொல்லக்கூடியதான ஒரு வெண்கல சர்ப்பத்தை, அது மோசையுடைய நாட்களில் உண்டு பண்ணதான் அந்த வெண்கல சர்ப்பத்தை எசேக்கியா ராஜா உடைத்து போட்டார். அது வரைக்கும் அதுக்கு ஜனங்கள் தூபம் காட்டி வந்தார்கள். நாம் 21 அதிகாரம் வாசிக்கும் போது ஜனங்கள் முறுமுறுத்த போது, ஆண்டவர் பாவம் செய்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் ஜனங்களை சிலரை கடித்தது, அவங்க செத்து போனாங்க. மோசை பார்த்து முறையிட்ட போது மோசை ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கம்பத்தில் தூக்கி வை, பாம்பு கடிக்கப்பட்டவன் அதை நோக்கி பார்த்தா பிழைப்பான்னு சொல்லி. அப்படி மோசே அன்றைக்கு வனாந்திரத்தில் ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி வைத்தார். பாம்பு கடிக்கப்பட்டவர்கள் அதை பார்த்து பிழைத்தார்கள். அந்த சர்ப்பத்துக்கு வெண்கல துண்டுக்கு அவர்கள் தூபம் காட்டி வந்தார்கள். அது சாமுவேலுடைய நாட்களில், தாவீதுடைய நாட்களில், சாலமோனுடைய நாட்களில் அவருடைய கண்களுக்கு படாமல் காணப்பட்டது. இங்கே நான் வாசிக்கும்போது அது வரைக்கும் ஜனங்கள் அதுக்கு தூபம் காட்டி வந்தார்கள். அப்படியானா ஒரு விக்கிரக ஆராதித்து கொண்டிருந்தார். அந்த விக்கிரத்தை எசேக்கியா ராஜா உடைத்து தூளாக்கி விட்டார். மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனார் எசேக்கியா ராஜாவுடைய அப்பா அவர் ஆலயத்தை பூட்டி போட்டார்.
பலிபீடத்தெல்லாம் எடுத்து மாற்றிவிட்டார். பலவிதமான தீமையான காரியங்களை செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது சாலமோனுடைய அந்த ஆலயத்தில் ஆராதனை இல்லை, பலி இல்லை, தூப காட்டுதல் இல்லை, ஆசர்கள் அங்கே இல்லை. அவ்விதமான மோசமான சூழலாக காணப்படுது. இது எல்லாவற்றையும் மாற்றி மறுபடியும் அந்த தேவாலயத்தில் ஆராதிக்கக்கூடிய அளவில் எசேக்கியா ராஜா செய்தார். இப்படி அநேக காரியங்களை செய்தார். பஸ்காவை ஆசரிக்கும்படியாக செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்து அநேகரை இந்த பஸ்காவுக்கு அழைத்தார். இப்படி பலவிதமான நல்ல காரியங்களை செய்தார். இப்போது எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமம் நடந்து என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணி மிகவும் அழுதார். அவருடைய அழுகையை கர்த்தர் கண்டார். ஏசா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவருடைய கண்ணீரை கண்டேன், நான் அவனை குணமாக்குவேன், அவனுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுப்பேன் என்று எசேக்கியா ராஜாவை சொல்ல அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் மறுபடியும் அனுப்புகிறார். பாருங்க, ஒரு மனிதன் ஜெபம் பண்ணா அந்த மரணம் அந்த படுக்கையை மாற்றி மறுபடி ஆண்டவராலே ஆயுசு நாட்கள் நீட்டி கொடுக்க முடியுமா? நிச்சயமாகவே நீட்டி கொடுக்க முடியும். காரணம், நம்முடைய யோபு சொல்கிறாரு, யோபு சொல்லும்போது என் காலங்களும் உடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது சொல்கிறாரு, நான் வெளிப்பட்ட நாட்களும் உடைய புஸ்தகம் எழுதப்பட்டது. அப்போ நம்முடைய ஆயுசு நாட்கள் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அது இன்றைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாகவே அது உண்மை. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு தெரிந்ததான ஒரு தாயார் மிகுந்த வியாதி உள்ளவளாய் காணப்பட்டார்கள். அவருடைய கர்ப்பப்பையில் ஒரு கட்டி காணப்பட்டது. அந்த கட்டி அவங்க கவனிக்க விட்டதுனால அது பெரிதாகிவிட்டது. மருத்துவர் அணுகின போது அது இருக்கக்கூடாத இடத்துல அந்த கட்டி வந்தது. இப்போது அது பெருசாகிவிட்டது. அறுவை சிகிச்சையில் அதை அகற்ற முடியாத ஒரு சூழலாய் காணப்பட்டது. எவ்வளவு மருத்துவர் முயற்சித்தார்கள், முடியவில்லை. மருத்துவர் சொன்னாங்க, இனி ஒரு 90 நாள் தான் இவங்க உயிரோடு இருப்பாங்க, அதுக்குள்ளாடி அந்த கட்டி வெடிச்சிரும், வெடிக்கும்போது இவங்க மரித்து போவார்கள். ஆகையினாலே அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுங்க, அவங்க ஆசைப்பட எல்லாமே செய்யுங்க அப்படி சொல்லி மருத்துவர்கள் திரும்ப அனுப்பிவிட்டார்கள். ஒரு 2 பிள்ளைகள் உண்டு, திருமணம் ஆகவில்லை, நிறைய சொத்து சுகம் உண்டு, மிகுந்த விரக்தியில் சோர்ந்து போய் காணப்பட்டார்கள். ஏதோ ஒரு கடவுளையாவது கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி அவர்கள் ஏதாவது ஒரு கடவுளை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்க கிராமத்தில் இருந்தார்கள். அவங்க வீட்டு பக்கத்தில் சரியான பேருந்து வசதிகள் எப்போதும் கிடையாது. அவங்க அந்த நிலையில் இருக்கும்போது அவரோட மகனுடைய நண்பன் ஒருவன் அந்த பக்கமாக 2 வீலரில் வந்தான். மகன் சொன்னான், எங்கள் அம்மாவை டவுனில் கொண்டு விட்டுரு அப்படின்னு. அந்த தம்பி இந்த தாயாரை பைக்கில் கூட்டிகிட்டு வந்தார். சர்ச்சில் கொண்டு வந்து விட்டார். அந்த சர்ச்சில் அவங்களால் இருக்க முடியலை. அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அதிகமான இரத்தப்போக்கு, அதிகமான வேதனை, கஷ்டப்பட்டு ஆறலில் கறந்து கொண்டார்கள். ஆறலில் கறந்து கொண்டு கடைசியில் ஜெபித்த போது அந்த இரத்தப்போக்கு நின்றது. மருத்துவர் அணுகின மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு மருத்துவர் சொன்னார். அதுக்கான காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி விட்டார்கள். அறுவை சிகிச்சை பண்ண சற்று முன்பதாக மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த கட்டி இல்லை. அவர்கள் முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, அவர்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பினார்கள். அனுப்பின போது அங்கே இருந்த ரிசல்ட் வந்தது, இவளுக்கு கட்டி இல்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு. பாருங்கள், அவங்க கட்டின பணத்தை மருத்துவர் திரும்ப கொடுத்து அனுப்பிவிட்டார். 90 நாள் தான் உயிரோடு வாழ்வார்கள் என்று மருத்துவர் சொன்னார்கள். ஆனால் ஏறக்குறைய 23 வருடங்கள் மறுபடியும் உயிரோடு வாழ்ந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யார் ஆண்டவரத்தில் மெய் மனஸ்தாபத்தோடு வந்து என்னை வாழ வைங்க ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு நாளில் நீட்டி கொடுங்க ஆண்டவரே, என்னோட வியாதியை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ என்னோட வியாதிகளை மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே உன் பரிகாரிய கர்த்தர், நம்முடைய வியாதிகளை மாற்றுவேன். எரேமியாவில் வாசிக்கும் போது கிளியத்தில் பிசிந்தலும் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ என்று எரேமியா கதறுகிறார். ஆண்டவராய் தேவன் அல்ல ரணவைத்தியன், அவர் தான் நல்ல வைத்தியர், அவர் தான் நம்முடைய பரிகாரி.
அவரிடத்தில் யார் யார் வருகிறார்களோ அவளுக்கு தேவன் சர்வாங்க சுகத்தை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிற அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருப்பீர்களானா, உங்கள் வீட்டில் யாராவது அந்த நிலைமையில காணப்படுவார்களானா, ஆண்டவராகிய தேவனை நோக்கி இந்த வியாதிகளை மாற்றுங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானா, வியாதியில் படுத்திருக்கிறவர்கள் ஜெபிப்பார்களானா, நிச்சயமாகவே ஒரு விடுதலை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். யார் அவரிடத்தில் மெய் மனஸ்தாபத்தோடு வருகிறார்களோ அவளை குணமாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்து வாழ வைக்கிற தேவன். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். இந்த தாயாருக்கு 23 வருடங்களை கூட்டி கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தீர்க்காயுசை தந்து குணமாக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பா மக்கு எசேக்கியா ராஜா ஜெபித்த போது பிதாவே அவருடைய வியாதியை மாற்றி 15 வருடம் ஆண்டவரோட ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுத்தீரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான இயேசுப்பா, உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை வியாதியோடு பலகீனத்தோடு அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் மரண தருவாயில் இருப்பார்களானா, அவர்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு பிதாவின் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே, வியாதியை மாற்றி ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ வைப்பீர். நன்றியோடு துதிக்கிறோம். தாவே மக்கு ஸ்தோத்திரப்ப. உம்மிடத்தில் வருகிறவனை நீர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அருமையான ஆண்டவரைக்கு தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு தாவே எதிர்பார்ப்போடு வருகிறோம். நீங்கள் அற்புதம் செய்யுங்க, நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்த இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.